ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரதம மந்திரியின் கிஷான் திட்டத்தின் 20வது தவணை குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 20வது தவணை எப்போது வெளியிடப்படும், எந்தெந்த விவசாயிகளுக்கெல்லாம் இந்த 20வது தவணை கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்திய அரசு சார்பாக பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நேரடியாக ஆண்டுதோறும் ரூபாய் 6000 அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த தொகையானது விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் கிஷான் திட்டம். ஸோ தற்போது வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 தவணைகள் நிறைவு பெற்றது. அதாவது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 19 தவணைகள் இதுவரை மத்திய அரசு இந்த கிஷான் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2000 வழங்கி உள்ளது. ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்காக இரண்டாவது தொகையானது, அதாவது 20வது தவணையானது எப்போது வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. அதாவது ஏப்ரல் டு ஜூலை இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த தவணை வெளியிடப்படும். ஸோ அதன் அடிப்படை பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் இதற்கான தொகை வெளியிடப்படலை என்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. ஸோ இதனிடையே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா இந்த தொகையானது வெளியிடப்படும் என்று மத்திய அமைச்சகத்தில் இருந்து தகவலானது வெளியாகியுள்ளது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு இந்த பிஎம் கிஷான் திட்டத்தின் 20வது தவணைக்கான தொகை மத்திய அரசிடமிருந்து விடுவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விடுவித்த ஓரிரு நாட்களில் உங்களுடைய வங்கி கணக்கு நேரடியாக சேரும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தகவலானது வெளியிட்டுள்ளது. ஸோ இதனைத் தொடர்ந்து இதுவரையில் நீங்கள் உங்களுடைய கிஷான் அட்டையுடன் ஆதார் அட்டை இணைக்கவில்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த தொகை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இகேவிசி செய்யாத விவசாயிகளுக்கு இந்த தொகை ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் இகேவிசி செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வருகின்ற 20வது தொகையானது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகி நீங்கள் இந்த ஆதார் கார்டு மற்றும் கிஷான் கார்டுகளை இணைத்தல் வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது ஏதாவது ஒரு வங்கியிலேயோ கூட போயிட்டு நீங்கள் இந்த கார்டுடன் இணைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு 20வது தொகை கிடைக்கும்.